முத்தி அறிக்கிட அம்மன்மாரே இவர் பரந்தமன் தனக்கு தங்கை நம் பாண்டவர் மறந்த மங்கை இவர் பரந்தமன் தனக்கு தங்கை இவர் பாண்டவர் மறந்த மங்கை பத்தினி சுரமணி எங்கு உரித்தவள் பத்தினி சுரமணி எங்கு உரித்தால் பாமர மக்களை கண்டுபிடிப்பவள் வாரியம்மா வர வேண்டும். வணக்கம் வணக்கம் வணக்கம். தனக்கழகு யாருக்கு அழகு சபைக்கு அந்த அம்மா யாரு என்னாட்ட சேர்ந்தாங்க ஊர் என்ன பேர் என்ன சொல்லாம தெரியும். எங்க நாடு இருக்கிற பாஞ்சால தேசம் அம்மா பாஞ்சால தேசத்தை ஆண்டு வரும்படியான பாஞ்சால மகள இருக்கும்படியான பாஞ்சால் இனி தெரிவிப்பார்கள். பாஞ்சால் இந்த வட்டார பெண்ணை பெற்றுதான் மாப்பிளை பார்ப்பாங்க. என் கதை அப்படி கிடையாது. மாப்பிளை பார்த்துட்டு வந்து பெண்ணை பிறக்க செய்தார் என் தந்தை பாஞ்சால மன்னன். இருக்கும் காலத்துல ஐயோ ராஜாக்களை திருமணம் செய்து இல்லறத்துல இருக்கும் பொழுது புரியாத மகனுக்கு லக்ன போதான பூணூல் கல்யாணம் தெரிவிக்கும் தேச ராஜாக்களும் போகும் காலத்துல ஐயோ ராஜாக்களும் அங்க போனாங்க. நான் ஏன் போகல, நான் மாதவிடா காந்தாரி மலையில இருக்கும் பொழுது தேச ராஜாக்களும் போனாங்க. சாதம் செய்ய சற்று நேரம் பொறுங்க அப்படின்னு சூது பகடை ஆடினாங்க. சூது பகடை ஆடும்போது அனைத்தும் தோத்தாரு அம்மா. உப்புச்சட்டி வரோடு முதல் உண்டு அனைத்து பொருளும் தோத்தார்கள். தோற்றும் களத்துல யாரை வச்சு தோத்தாங்க? எண்ணி வச்சு தோத்தாங்க. தோற்றும் களத்துல படுவாய் வட்ட துரியாதனும் அந்த துரோபதா நமக்கு சொந்தம் புருஷான சொல்லி கைப்பிடித்து இழுத்துவாங்க அப்படின்னு தெரிவிக்கும். படுவாய் புருஷான வந்தவனே அடியே மதனி என்று அழைத்தான். அடியே மதனி என்று அழைக்கும். அடியே மைத்துனா அப்படின்னு நானும் அழைத்தேன். அழைக்கும் காலத்துல காந்தாரிகிட்ட என்ன தெரிவித்தான்? மாமி என் முகத்தை பாரும், உன் மகன் செய்யும் அநியாயத்தை காவிய போல என்னை கைப்பிடித்து இழுக்க வாரான் அப்படின்னு தெரிவித்தார். தடுத்து நான் நிறுத்தும் மாமி, இந்த தையலால் என்ன செய்வேன் அப்படின்னு தெரியும் காலத்துல உனக்கு எத்தனை ஆம்படியா? 5 ராஜாக்கும் உனக்கு 5 ஆம்படியா? 6வது ஆம்படியா இருக்கட்டும் தள்ளி விட்டாங்க. இருக்கும் காலத்துல பூச்சாவன சுருட்டை கொலை கொண்டு வந்து காமாட்சின்னு சொல்லும்படியா சுருட்டை கொலை கொண்டு வந்து என் செய்யை பிடித்து தரதரன்னு இழுத்து கொண்டு ஜெயகுந்த மேடையில் நிறுத்தி என்ன மானப்பாங்க செய்தான். படுபாவி துரிசாமி இருக்கும் காலத்துல நான் யாரை கொடுத்தேன்? கற்றோர் குழல் பிடித்தோம் அந்த கண்ணில் அவன் பெற்றெடுத்த பற்றிய துயிலுரிய அந்த பாண்டவரும் பார்த்திருக்க தனதகிரி கோவிந்தானி வயன்று அப்படின்னு என் அண்ணனை பிடித்தான். என் அண்ணன் எனக்கு மாறாத துயில் கொடுத்தாரு. இன்ற தினத்துல அன்னைக்கு என்ன சபதம் செய்ய என் மன்னனாகப்பட்ட வீமாட்சியின் கதையினால அடித்து இந்த பாரா பூமியை நிறுத்தி உன் அங்கத்தை பிளந்து உன் உதரத்தை எண்ணெயாகவும் உன் முதுகெலும்பை சீப்பாகவும் உன் மணியாங்குடலை புஷ்பாக சூடாக விட்டால் நான் பாஞ்சாலின்னு தெரிவித்தேன். நேற்றையோட 17 முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு 18 அண்ணன் கொடுத்துருக்காரு. சீக்கிரம் சாமிக்கு சாமிக்கு பாப்பா வந்திருக்கா.